கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரிய வியாழன் ஆண்டவரது இரா உணவு திருப்பலி, பாதம் கழுவும் சடங்கு, இறைவனோடு இரவு சில மணி துளிகள் நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் ஒரு அருமையான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் இந்த தவக்காலத்தின் கடைசி 3 நாட்களிலே, குறிப்பாக இந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி என்று சொல்லி இந்த 3 முக்கிய நாட்கள் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய உச்சத்தின் நாட்களாக இருக்கின்றது. தவக்காலம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் நம்ம சரியாக இந்த தவ முயற்சிகளையும் ஜபங்களையும் மற்றும் இறைவனுக்கென்று அதிக நேரத்தையும் செலவழிக்காமல் இருந்திருந்தாலும், இந்த 3 நாட்களிலாவது நாம் நமது இதயத்தை ஆண்டவரை நோக்கி திறப்போம். இந்த 3 நாட்களிலாவது நாம் இறைவனோடு பேசுவோம். இறைவனுக்காக என்று சொல்லி அதிக நேரத்தை செலவிடுவோம். ஆண்டவர் நமக்கு பெற்றுத்தந்த இந்த மீட்பின் மறை நிகழ்வுகளை தியானித்து ஆசிரையும் அருளையும் பெற்றுக்கொள்ள சிறப்பான நாட்களாக இந்த 3 நாட்களும் நம்முடைய திருவழிபாட்டின் உச்சமாக இருக்கின்றது. அதில் ஆண்டவருடைய இரா உணவு திருப்பலியை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஆர்வத்தோடு எல்லா விதமான ஆண்டவரின் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள அமர்ந்திருக்கும் இந்த வேளையில், இன்றைக்கி பூச ஆரம்பித்தப்பயே எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக உன்னதங்களில் பாட்டு பாடினீங்க. ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆர்வத்தோடு எல்லாரும் ஜபங்களை சொன்னீர்கள். இப்படி ஈடுபாட்டோடு நாம் பங்கெடுப்பது தான் நம்முடைய இந்த வழிபாட்டிற்கும் நாம் வந்த ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கின்றது. இந்த வேளையில் நாம் அனைவரும் அன்பின் திருநாளை கொண்டாடுகின்றோம். இந்த அன்பின் திருநாளை கொண்டாடுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது, இயேசு அன்பின் மிகுதியினால் நம்மோடு என்றும் இருப்பதற்காக நற்கருணை ஏற்படுத்தினார், குருத்துவத்தை ஏற்படுத்தினார், நமக்கு அன்பு கட்டளையும் விட்டு சென்றார். இந்த பாஸ்கா விழாவை இந்த இஸ்ராயல் மக்கள் எப்படியெல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டாடினார்கள் என்று பல வகையில் நாம் சிந்தித்திருக்கின்றோம். விவிலியத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, இந்த பாஸ்கா விழாவை இந்த யூதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதை இந்த படிநிலைகளில் அவர்கள் கொண்டாடினார்கள். எப்படி என்றால், சங்கீதம் 113 சங்கீதம் 114 முதல் படிநிலையில் அவர்கள் வாசித்து தியானித்து, அந்த பாஸ்கா விருந்தின் போது அந்த முதல் படிநிலையிலே முதல் திராட்சை பழரசத்தை பரிமாறிக்கொண்டு கசப்பு கீரையை பரிமாறப்பட்டு, அவர்கள் ஆண்டவர் செய்த அனைத்து வல்ல செயல்களையும் நினைவு கூர்ந்து நன்றியோடு அவர்கள் இந்த பாஸ்கா விழாவை தொடங்கினார்கள். அப்படி அவங்க முதல் படிநிலை முடிஞ்சு 2வது படிநிலை வரும்போது மீண்டும் திராட்சை பழ ரசமானது பரிமாறப்பட்டது. அப்போ அந்த குடும்பத்தினுடைய தலைவரிடம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளையவர், சிறியவர், அப்போ அந்த தலைவரை பார்த்து அந்த சிறியவர் கேட்பார், அப்பா ஏன் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த குடும்பத்தின் தலைவர்
கடவுள் இந்த அடிமைகளாயிருந்த இந்த இஸ்ராயேல் மக்களை எப்படி அற்புத விதமாக செங்கடலை கடந்து வர பல புதுமைகளை செய்து அற்புதமாக ஆண்டவர் வழிநடத்தி இந்த பாலும் தேனும் பொழியும் இந்த நாட்டிற்கு அழைத்து வந்தார் என்று சொல்லியும், இவ்வாறு ஆண்டவரே எப்படி நீங்கள் இந்த பாஸ்கா விருந்தை உண்ண வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டதையும், இவ்வாறு அவர்கள் வழி நடந்தபோது ஆண்டவர் செய்த இந்த அற்புதங்களையும் மன்னாவையும் மேகத்தூணாக வழிநடத்ததையும் அவர் அந்த குடும்பத்திற்கு அவர் சொல்லி, இவ்வாறு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகின்ற விதமாக இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அங்கு விளக்கம் கொடுப்பார். அப்போ அந்த முதல் படிநிலை இறுதியாக இவர்களுக்கு சமைத்த கறி பரிமாறப்படும். அப்பொழுது அவர்கள் இந்த சங்கீதம் 115, 116 இவற்றை வாசித்த ஆண்டவருக்காக நன்றி செலுத்துவார்கள். மூன்றாவது படிநிலையிலே அவர்களுக்கு திராட்சை பழரசம் பரிமாறப்பட்டு இறுதியாக அவர்கள் ஆண்டவர் செய்த எல்லா வல்ல செயல்களுக்காகவும் சங்கீதம் 117, 18 அவர்கள் வாசித்து இறைவனுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்வார்கள். இவ்வாறாக இந்த பாஸ்கா விழாவை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொன்னார்கள். இயேசு இத்தகைய ஒரு பாஸ்கா விருந்தினை உண்பதற்காக தனது சீடர்களோடு இந்த இரா உணவு வேளையில் தன் சீடர்களோடு ஆண்டவர் இயேசு அங்கு அமர்கின்றார். இந்த இயேசு தன்னுடைய சீடர்களோடு இந்த இரா உணவை விருந்த அமர்ந்த இயேசு தனது உடலை இந்த அப்பமாக, தனது இரத்தத்தை இந்த திராட்சை பழ ரசமாக அங்கு மாற்றுகின்றார். இயேசு என்ன பண்ணுறாரு, பாரம்பரியமாக இவ்வளவு நாள் இவ்வளவு வருடங்கள் அவர்கள் கொண்டாடிய அந்த விழாவை தனதாக்கி கொண்டு அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை பழ ரசத்தையும் அந்த இரா விருந்திலே அப்பத்தை எடுத்து பிட்டு பகிர்ந்து கொடுத்து இது என் உடல் என்றார். அதே மாதிரி கிண்ணத்தை எடுத்து கடவுளை போற்றி இது என் இரத்தம் என்று சொல்லி அனைவருக்கும் அதிலே பருக கொடுத்தார். இப்போ இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டார் அப்படின்னாக்கா அந்த பகிர்ந்து கொடுப்பதற்காக இயேசு அப்பத்தை பிட்டார் அப்படி கிடையாது. இயேசு எதற்காக அப்பத்தை பிட்டார் என்றால், அடுத்த நாள் தனது உடலை இவ்வுலக மாந்தருக்காக சிலுவையில் தன்னையே கையளிக்கப் போகின்றார். தனது உடலை பிட்டு உயிரை கொடுத்து இரத்தம் சிந்தி பாவத்தை கழுவி நம் அனைவருக்காம் தன்னையே பலியாக கொடுக்கப் போகின்றார் என்பதன் அடையாளமாக இரா உணவில் ஆண்டவர் இயேசு இந்த அப்பத்தை எடுத்து என் உடல் என் இரத்தம் என்று சொல்லி என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். முத நிலாவுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் செல்வதற்கு முன்பாக நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடு புசு ஆல்ட்ரின் என்பவர் அவரோடு பயணித்தார். அப்போ இந்த புசு ஆல்ட்ரின் என்ன பண்ணுறாரு, நிலாவுக்கு போகிறதுக்கு எல்லாம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ கோயிலுக்கு வருகின்றார். பங்கு தந்தையை பார்த்து சொல்கிறாரு, இது மாதிரி நான் நிலாவுக்கு போகிறேன், நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடு போகிறேன், எனவே எப்படின்றது ஒரு பயமாக இருக்கிறது. ஏன்னா முறை மனிதர் நிலாவுக்கு அனுப்பப்படுகிறார், ஒரு விதமான பயம். அப்போ பங்கு சமயத்தை போய் சொல்கிறார், யார்ட்டுமே சொல்லாத விஷயத்த, உள்ளத்தில் கொஞ்சம் பயம் இருக்குது, எவ்வளோ பயிற்சி எடுத்துட்டேன், எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றதும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம்
மனுஷன் வந்து நிலாவுக்கு போகிறான். அப்போ சொல்லும்போது அந்த பங்கு தந்தை அவரை நம்பிக்கையில் இருக்க அவருக்கு பல விதங்களில் அவரை தேற்றுகின்றார். கடைசியாக என்ன பண்ணார், அவர் கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு நற்கருணை பேழையை திறந்து நற்கருணை 2 நற்கருணை எடுத்து அதை ஒரு சின்ன பெட்டியில் வச்சு அந்த புசு ஆல்ட்ரின்ட்ட கொடுத்து, இதை நீ போகும்போது நிலாவுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடு, ஆண்டவரை நினைத்து கொண்டிரு, இயேசு உன்னோடு பயணிக்கிறார், எனவே நீ கவலைப்படாத, இயேசு உன்னோடு வரார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அந்த ஆல்ட்ரின் அந்த பங்கு தந்தை சொன்னவாறு அதை எடுத்துக்கொண்டு நற்கருணை எடுத்துக்கொண்டு தனது பயணத்தில் தன்னோடு வைத்து கொண்டு அவர் சென்றார். அங்கே போன உடனே நிலாவில் போயிட்டு ஃபஸ்ட்டு இறங்கணுன்ட்டு கமாண்ட் வந்துருச்சு. அப்போ கமாண்ட் வரும்பொழுது அந்த ஆல்ட்ரின் தன்னிடம் இருந்த அந்த நற்கருணை எடுத்து நன்றி சொல்லி அதை நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு கொடுத்துட்டு அவரும் அந்த நற்கருணை உண்டு விட்டு பிறகு அவர்கள் நிலாவில் முதல் முறையாக காலடி வைத்தார்கள். அப்போ அவர் பெருமையாக வந்ததுக்கப்புறம் சொன்னார், நான் நிலாவில் போய் முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு எதுனாக்கா நற்கருணை. முதலில் நிலாவில் உண்ணப்பட்ட விருந்து எது என்றால் நற்கருணை. உலகத்திலே மனுஷன் போய் முதல்ல உண்ட உணவு எது என்றால் அது நற்கருணை. இது இன்றைக்கி பல நிலைகளில் அது சமூக வலைத்தளங்களிலும் வாழ்க்கை வரலாற்றேட்டிலும் அது பதிய வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் ஏற்படுத்தியவர். நாமும் எப்படி இந்த நற்கருணை ஆண்டவரை போன்று நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்காக வாழ வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார். இந்த ஓஸ்வோ ரஜினி என்பவர் அவருடைய சீடர் அவரை பார்த்து கேட்குறார். அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய தத்துவ அறிஞர். புத்தருக்கும் இயேசுவுக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, புத்தர் நல்ல போதனையை போதித்தார், தன்னுடைய சீடர்களை நல்வழி நடத்தினார். அப்போ புத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், தன்னுடைய சீடரிடம் அவர் கடைசியாக கேட்குறார், சாவ போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. அப்போ புத்தர் என்ன பண்ணார், அவர் மல்லிகைப்பூவை எடுத்து அவரிடம் கொடுத்து விட்டு சென்றார். அந்த சீடரும் அதை வாங்கி பத்திரமாக வச்சிருந்தார். ஆனால் புத்தர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அந்த மல்லிகைப்பூ காஞ்சி போச்சு, அதோட தூக்கி போட்டார். இயேசு இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் இந்த உணவிற்கு அழைத்து சென்று உணவு உண்ணும்போது தன்னுடைய உடலையே தன்னுடைய சீடர்களுக்கு உணவாக கொடுத்து சென்றார். தன்னையே முழுமையாக கொடுத்து விட்டார். அதனால் இயேசு இன்னைக்கும் நினைவு கூறப்படுகின்றார். இயேசுவின் சீடர்கள் இன்றும் பெருகிக்கொண்டே போகின்றார்கள் என்று அந்த ஓஸ்வோ ரஜினி அவர்கள் கூறுகின்றார்கள். பிரியமானவர்களே, இத்தகைய உன்னதமாக தன்னையே பலியாக கொடுத்த சுயநலமற்ற அந்த இயேசுவின் பலியினால் இந்த நற்கருணையானது இன்றும் பிரசன்னமாக நம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உணவு வேளையில் யோவான் தன்னுடைய நற்செய்தியில் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியதை குறிப்பிடுவதற்கு பதிலாக ஆண்டவர் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவிய நிகழ்வை குறிப்பிடுகின்றார். இன்றைக்கி திருப்பலிக்கு முன்பாக பவனியில் இயேசுவின் 12 சீடர்களின் அடையாளமாக இந்த பாதம் கழுவும் சடங்கிலே பங்கெடுக்க நம்முடைய சகோதரர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களின் அந்த பாதங்களை கழுவதற்காக மேலாடையை அவர் களைந்துவிட்டு இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு
குவளையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர் சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார். இந்த ஒரு சீடர்களின் பாதங்களை கழுவிய இந்த நிகழ்வை கண்முன் கொண்டு இந்த பாதங்களை கழுவிய பின் இயேசுவின் பாடுகள் தொடங்குகிற வேளையில் அங்கேயும் கை கழுவுற ஒரு வேலை நடக்குது. பிலாத்து இயேசு நேர்மையாளர், தூய்மையானவர் என்பதை அறிந்திருந்தும் அங்கு கை கழுவுகின்றான். தன்னுடைய பொறுப்பிலிருந்து கை கழுவி கொள்ளுகின்றான். தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்திலிருந்து உதறி தள்ளி கை கழுவி கொள்ளுகின்றான். பல சமயங்களில் நாம் இந்த கை கழுவுற வேலையை செய்கிறோம். இந்த கை கழுவுகின்ற இந்த பிலாத்துவினுடைய இந்த வேலை தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. இந்த இயேசுவினுடைய இந்த காரியத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. அது உங்கள் மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் விடியட்டும் என்று சொல்லி அவன் கை கழுவி பொறுப்பை தட்டி கழித்து ஒதுங்கி கொள்ளுகின்றான். அங்கே பிலாத்து கை கழுவுறான். இங்கே இயேசு வந்து சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார். ஒரு தலைவர், குரு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி முத்தமிட்டு அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க அங்கு இயேசு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பாதம் கழுவும் இந்த சடங்குல இயேசு ஒவ்வொருவரின் பாதங்களையும் கழுவி தூய்மையாக இருக்க அவர்களுக்கு அழைப்பினை கொடுக்கின்றார். இந்த பாதம் கழுவும் சடங்கின் வழியாக ஆண்டவர் இயேசு சொல்லுவது சீடர்களுக்கு, குனிய வேண்டும், பணிய வேண்டும், உன்னையே நீ புரட்டி கொள்ள வேண்டும், மக்களின் நல்வாழ்வுக்காக பணிந்து செயல்பட பணிவிடை புரியும் பணியாளர்களாக, தாட்சி நிறைந்த இதயம் கொண்டவர்களாக, பிறருக்காக உன்னையே நீ தரையில் புரட்டி கொள்ளும் பணியாளராக இருக்க வாழ சவாலான ஒரு செய்தியினை இந்த ஆண்டவர் இயேசு செய்து காட்டுகின்றார். எனவே தான் இயேசு வந்து இந்த பாதம் கழுவும் சடங்கின் வழியாக நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நம் மத்தியிலிருந்து பிரதிநிதிகளாக 12 பேர் இங்கே பீடத்தின் மீது அமரப்போகின்றார்கள். அவர்களின் பாதங்களை ஆண்டவர் இயேசு தொடப்போகின்றார். இது குருவானவர் அவர்களின் பாதங்களை கழுவுவதாக இருந்தாலும் இயேசுவே அவர்களின் பாதங்களை கழுவப் போகின்றார். இங்கே இருக்கக்கூடிய 12 பேர் பாதங்களை மட்டும் இல்லை, நம் ஒவ்வொருவரின் பாதங்களையும் ஆண்டவர் இயேசு இன்று கழுவுகின்றார், தூய்மைப்படுத்துகின்றார். இந்த பாதங்களை கழுவுகின்ற இயேசு இன்றும் நம்மை பார்த்து சொல்வது, நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன், நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பினை இன்று கொடுக்கின்றார். எனவே நாம் இந்த பாதம் கழுவும் சடங்கிலே நம்மை ஒவ்வொருவரையும் நாம் நிறுத்தி நமது பாதங்களை இயேசு தொடுகின்றார், கழுவுகின்றார். அவரின் சீடராகிய நானும் என்னையே தாட்சி நிறைந்த பணியாளராக நான் மாற்றிக்கொள்வேன், என்னையே தாழ்த்தி கொள்வேன், குனிந்து நான் பணிவிடை புரிபவனாக இருப்பேன். அதிகாரம் செலுத்துவதிலோ அல்லது எங்கோ பலவிதமான பணிவிடை பெறுவதிலும் நான் கவனமாக இல்லாமல் பிறருக்காக வாழுகின்ற மனிதனாக இருப்பேன் என்ற எண்ணம் கொண்டவர்களாக வாழ அழைப்பு விடப்படுகின்றது. இந்த நாளில் நம்ம குருக்களின் நாளாக குருத்துவத்தை ஏற்படுத்திய ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்தி நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கி குருக்களின் நாளை கொண்டாடுறோம். இங்கே இருக்கவங்களில் யார் யாரெல்லாம் இன்றைக்கி காலிலேருந்து இது வரைக்கும் உங்கள் பங்கு தந்தையோ உங்களுக்கு தெரிந்த தந்தையர்களை நீங்கள் நினச்சி அவங்களுக்காக உண்மையிலே ஜெபம் பண்ணோம். இப்போ கோயிலுக்கு ஜெபம் பண்ணுறதில்ல, வீட்டிலே ஜெபம் பண்ணோம். அவங்கள நினச்சி அப்படின்றவங்களாம் கை தூக்கும் பார்ப்போம். எல்லாம் பாசங்கத்தின்னு செஞ்சு கரெக்டாக இருக்கிறீங்க. நிறைய பேர் உண்மையாக சொல்கிறீங்க, பரவாயில்ல.
ஒரு 4-5 பேர் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, குருக்கள் நாம் குழந்தையாக பிறந்தது முதல் நம்ம கல்லறைக்கு போனது வரைக்கும், கல்லறைக்கு போயிட்டதுக்கப்புறம் உத்தரிக்கிற நிலையில் இருக்கிறப்பையும் மோட்சத்தில் இருக்கிறப்பையும் குருக்கள் நமக்காக இடைவிடாது நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லும் ஒரு நாளாக இருக்கின்றது. அவர்களுக்காக ஜெபிக்கும் ஒரு நாளாகவும் இருக்கின்றது. குருக்களினுடைய இந்த வாழ்வு அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்விலும் அவர்கள் கிறிஸ்துவ வாழ்வில் இணைந்து பயணிக்கின்றார்கள். ஒரு பங்கு குரு ஒரு கொஞ்ச நாள் இருப்பார், அடுத்த பங்கு குரு, அடுத்த குரு, இப்படி ஒவ்வொரு குருவும் உங்களது வாழ்க்கையில் பல வகையில் உங்களோடு இணைந்து உங்களுக்கு இறைவனது பல வரங்களையும் கொடைகளையும் பெற்றுத்தரும் வாய்க்காலாக செயல்படுகின்றார்கள். அவர்களுக்காக நன்றி சொல்லும் ஒரு அருமையான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. 2004ஆம் ஆண்டு ஏறக்குறைய ஆர்டினேஷன் நான் வாங்கி ஒரு 2 வாரம் இருக்கும். அப்போ எங்கள் பங்கில் நான் எங்களது பங்கு தந்தையோடு, அருட்தந்தை ஒலிவியர் தந்தையோடு நான் அவருக்கு உதவி செய்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றுவது மற்றும் அருட்சாதனை நிறைவேற்றுவது என்று இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு கிராமத்தில், ஏறக்குறைய திட்டக்குடி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம், அந்த கிராமத்தில் ஒருத்தருக்கு அவஸ்தை கொடுக்கணும். அப்போ அவஸ்தை கொடுக்கணுன்னு சொன்னோடனே கிளம்பி போகிறோம். அப்போ கிளம்பி போகும்போது சொல்லினே வந்தாங்க, இந்த பாட்டி ஏறக்குறைய 1 வாரமாக படுத்த படுக்கையாக இருக்குது, அவஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னும்போதெல்லாம் எங்கே யாரும் வந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்லினே போகிறார். அப்போ போயிட்டு எனக்கு முதல் முறையாக நோயில் பூசுதல் அப்போ தான் கொடுக்குறேன். ஒரு சாமியாராக, புது சாமியாராக அப்போ தான் போகிறேன் நோயில் பூசுதல் கொடுக்க. அப்போ அங்கே போயிட்டு எல்லாம் குடும்பமே அங்கே இருக்கிறார்கள் அந்த நோயில் பூசுதலுக்காக. அந்த நோயில் பூசுதலாக சடங்கை ஆரம்பித்து முடிக்கிறப்ப அந்த நோயில் பூசுதல் எண்ணெயை எடுத்து நெத்தியில் சிலுவை அடையாளம் போட்டுட்டு அப்படியே கையை எடுத்தேன். எடுத்த உடனே அப்படியே உயிர் என் கண்ணு முன்னாடியே போயிடுச்சு. அதான் முதல் முறை. எனக்கு ஒரே பயம். அப்போ அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்க, நல்ல சாவு. இந்த குரு வந்து இங்கே இந்த நோயில் பூசுதல் கொடுக்குற வரைக்கும் இது உயிரை காத்துக்கிட்டு இருந்தது, நல்ல சாவு என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொன்ன அவர்கள். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. முறையாக கண்ணால் பார்க்குறேன். அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் குருவாகி முதல் நோயில் பூசுதல் அது. இன்றைக்கி அதை மறக்கவே மாட்டேன். அந்த அளவிற்கு ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், குருக்களின் வழியாக ஆண்டவர் இறை மக்களுக்கு ஏராளமான விதத்தில் தன்னுடைய ஆற்றலையும் அருளையும் நிரம்ப பொழிகின்றார். எனவே இத்தகைய மேலான இந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே வேளையில் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நம்மால் முடிந்த நல்ல பல செயல்களின் வழியாக அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், தினம்தோறும் ஜெபிக்க வேண்டும். அவர்களினுடைய பலவிதமான பணி வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் உடனிருந்து செயல்படும் நல்ல சீடர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா இந்த நவீன காலத்தில் இந்த நல்ல வேளையில் நாம் அனைத்தையும் நேர்மறையாக சிந்திக்கும் வேளையில் நான் அதையெல்லாம் உங்கள் கையில் ஒப்படைத்து விடுகின்றேன். நாம் எப்படிப்பட்ட நிலையில் குருக்களோடு பங்கு தளங்களிலும் குருக்களோடு இறைப்பணி ஆற்றுகின்ற இடங்களிலும் நாம் இணைந்து செயல்படுகின்றோம். இயேசுவின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களை இயேசுவை போன்று பார்க்க, இயேசுவின் அருளும் ஆற்றலும் இவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு
நாம் நாளுக்கு நாள் இந்த தூய்மையான வாழ்வினை பெற்றுக்கொள்ள சிறப்பான ஒரு அழைப்பினை நாம் பெறுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இந்த நற்கருணையின் வழியாக நம்மை தேடி வருகின்றார். ஒவ்வொரு முறையும் இந்த நற்கருணை வழியாக பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிகழ்த்துகின்றார். நம்ம உண்மையிலே ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்கும்போது பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவர் இயேசுவை நற்கருணையில் பெற்றுக்கொள்ளுகின்றோமா? ஏதோ கடமைக்காக சடங்கிற்காக பொருளை வாங்குவது போன்ற மனநிலையில் ஏனோதானோ என்று வாங்கி கொண்டு செல்லுகின்றோமா? ஆனால் நம்ம பக்தியோடும் இதோ அற்புதங்களை செய்யும் ஆண்டவர் இந்த நற்கருணையில் என்னை தேடி வருகிறார் என்று பயபக்தியோடு பெற்றுக்கொண்டு அவரை உட்கொள்கின்ற போது நமது உடல் ஆன்மா தூய்மை அடைகின்றது, வலிமை பெறுகின்றது, ஆற்றல் பெறுகின்றது. எல்லாம் இந்த நற்கருணைநாதர் என்னோடு இருக்கும்போது எதையும் என்னால் செய்ய முடியும் என்ற துணிச்சலை நாம் பெறுகின்றோம். நற்கருணைநாதரை ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த ஆலயத்தில் வந்து சந்தித்து அவரோடு பேசி அவரோடு நாம் உறவு கொள்ள நமக்கு அழைப்பு விடப்படுகின்றது. இந்த பாதம் கழுவிய இயேசுவை போன்று தாட்சி நிறைந்த பணியாளர்களாக நாம் அனைவரும் குருக்களோடு இணைந்து இறை அரசின் அன்பு சீடர்களாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.